அடுத்ததாக பாருங்க, இந்த பெஞ்சு இருக்கு தானே குரடு, இந்த குரடால் பயன்படுத்தக்கூடிய செயற்பாடுகள், இந்த குரடை வச்சு என்னென்ன செய்வோங்கிறது கொடுத்துருக்காங்க. முதலாவது கிண்டா. கிண்டா குபுரிதா. கிண்டான்னு சொல்லும் போது கட் பண்ணுறத சொல்கிறாங்க. கிண்டான்னு சொல்லும் போது குரடால் கட் பண்ணுறத சொல்கிறாங்க. அடுத்ததாக குபுரிதான்னு சொல்லும் போது வளைக்கிறது. ஒரு கம்பியை நம்ம வளைக்கிறோம்னா அந்த வளைப்படுறத சொல்லுவாங்க குபுரிதா. அடுத்ததா சொல்தநாதா. சொல்தநாதான்னு சொல்லும் போது துண்டாக்குதல். அதாவது ஒரு கம்பியை நம்ம வெட்டும் போது அந்த கம்பி 2 துண்டுகளாக படும். அந்த துண்டாக்குறத சொல்றாங்க சொல்தநாதா. வெட்டும் போது துண்டாகிறது, அதாவது சொல்தநாதா. அடுத்ததா குபுரிதா பியோதா. குபுரிதா பியோதான்னு சொல்லும் போது, குபுரிதான்னு சொல்லும் போது வளைக்கிறத சொல்லுவாங்க. பியோதான்னு சொல்றது நேராக்குறத சொல்றாங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த பிரைப்போ இருக்குதுனே, பிரைப்போவில் வளைக்க செய்யலாம் கம்பியை. அடுத்ததா